நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரா சாண்ட்விச் தாங்க. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் சாட். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரா. இது வந்து நான் வீட்லேயே செஞ்சு வச்சுருக்கேன். இதோட வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இதோட நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சு எடுத்துருக்கோம். நான் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். அண்ட் இதோடையே நம்ம ஒரு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ மயோனேஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ரெண்டு ஃப்ளேவரில் மயோனேஸ் எடுத்திருக்கேன். பட் உங்ககிட்ட ஒன்று தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான். அண்ட் இதோடைய வந்து புதினா சட்னி எடுத்துக்கிறேன். புதினா சட்னியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு 3 கியூப் சீஸை வந்து நல்லா துருவி வச்சு எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். இருக்க பொருள்லாம் வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இப்போ ஒரு பவுலில் இந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து இதோடையே தக்காளியும் சேர்த்து நம்ம லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறனால ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் லைட்டாக பெப்பரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறதில்ல, வெறும் லெமன் மட்டும் புழிஞ்சு இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குக்கும்பர் இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக குக்கும்பரும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில். ஸோ இப்போ ஃபுல்லாக இதை வந்து நம்ம சாண்ட்விச்சுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ணி வச்ச காக்ராவை வந்து எடுத்துக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காக்ரா எப்படி பண்ணுறது, சிம்பிளான வேலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அது பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா சட்னி வச்சுக்கலாம். அண்ட் இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இதோட மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு 2 ஃப்ளேவரில் நம்ம மயோனைஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து 2 ஃப்ளேவரில் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை 3த்தையும் சேர்ந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நான் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள காக்ரால கொஞ்சம் நிறையா சாண்ட்விச் நிறையா இந்த சாஸும் மேலே கொஞ்சம் கம்மியாகவும் வைப்பேன். பட் இது வந்து ஹைலி உங்களுக்கு ப்ரிஃபர் ஆன மோடில் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு நிறைய வச்சு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். அண்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய வச்சிங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்பவே ஜூஸியாக அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம வெட்டி வச்சு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, வெங்காயம் தக்காளி லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்ததை இதை வச்சுக்க போகிறோம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். அண்ட் காக்ரா வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்டஃபிங்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். நீங்கள் சிக்கன் ஏதாச்சும் லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவிஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது குட்டி குட்டி ஃப்ரைஸ் இருந்தாலோ அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நான் வந்து துருவி வச்சு சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீஸ் நீங்கள் வந்து ரொம்பவே சீஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு காக்ரா ஷீட்டை வந்து சேம் நம்ம புதினா சட்னி மயோனைஸ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரிகேனோ கூட இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட காக்ரா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு 4 பீஸஸாக கட் பண்ணிக்கிறோம். நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா சாஸ் மேலே கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட எம்மியான காக்ரா சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் டொமேட்டோ சாஸ் லைட்டாக வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்பவே சிம்பிளும் கூட. உங்கள் வீட்டில் இருக்க அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னும் 2 ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ரெசிபிஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த ரெசிபியோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள்.